अरे नंबर की भाई क्या वरुण बोलते नंबर लगना फुड़की नहीं करांगा कहते कहते नहीं करांगा इरकैटम हाँ सलाम अलैकुम भाई हाँ खुदा हाफिज यार सोता का भी है अरे सोता का भी ले अस्सलाम अलैकुम सलाम अलैकुम इरकैटम ये बा ये ला चौके में इरकरांगा कहते बार इरा अच्छा क्या बा हे अल्लाह काल लग मुका लग अरे ममाल के तिरुवन्नामले कोबरम मुठो அவங்களே கேக்கல நிம்மளே கேக்குறான் ஓ நம்மளே கேக்குற अच्छा बेटा நான் சவிக்குதா இர்காட்டம் ஏமா இந்த சாம்பிள் பிட் மேல போய் யோ சாம்பல் பிட்டேயோ अच्छा அந்த நகரத்துல தூன் நகரத்துல போயோ अच्छा இந்த கொல்லுவாய் போற வண்டி புல்ல ஏ கல்லாவி போற பஸ்ஸையோ இர்காட்டம் ஏமா இந்த தர்புரி மேல போய் தர்மபுரி இர்காட்டம் அது மேல போய் இந்த ஊம்பலூர்ல தூன் வாம்பலரையோ अच्छा இர்காட்டம் அது மேல போய் இந்த சுரம்புர வண்டி புல்ல சேல போற பஸ் போலையா இர்காட்டம் ஏமா நிம்மள நம்ம போன வருஷம் பாக்கும்போது எல்லாம் தட்டடா இருந்தீங்க ஏன் இந்த வருஷம் பூரா இழுச்சி போயிட்டு இருக்கீங்க ஐயா போன வருஷம் ஒரு மழை பெஞ்ச கரட யாத்திரை ஒரு திட்டமா ஒரு அளவா பெஞ்சது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாப்பாட்டுக்கு எந்த குறவு இல்லாம சூப்பரா இருந்தது இப்ப மழை பெஞ்சு ரொம்ப நஷ்டே போச்சு ஓ மழை வந்து உங்க பண்ண புறா அழிஞ்சு போச்சு அதனால சாப்பாட்டுக்கு இல்லை ரொம்ப வேதனை பண்றீங்க அரே சைத்தான் की बेटा उनकी சாப்பாட்டு के लिए नहीं आया कौने पड़ रहे என்ன பண்ணணும் நம்ம भाई गोप மேல வந்து பாரு வந்து பார்த்தா அரே முறுக்கனே கேக்குறான் முறுக்கனே अच्छा அவத்துக்கு நீ கேக்குறான் அவிச்சுக்கறேயோ अच्छा அர்க்கே கேக்குறான் சிர்க்கே கேக்குறான் மாமா மொல்கே கேக்குறாயோ அம்மாளுக்கு மொளதான் கூம்பண்ணா अरे ना சொல்றான் யோ மொளக்கறே பண்ணக்கறே अच्छा बेटा இந்த தலையெல்லாம் நம்ம தோப்ல வைக்கிறோம் இதெல்லாம் புடிங்கிட்டு வந்து ஒரு சட்டில போட்டு சுனித்துங்கள தாலி பசங்க என்ன சாப்பாட்டுல சாவுறீங்கோ ஓ சட்டில போட்டு சுண்டி வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றேன் बेटा இருக்கட்டும் ஏம்பா இப்போ நமக்கு ஒரு பொம்பளை வேணுமே பொம்பளை எதுக்கு வேலை பண்றோம் அண்ணே பையா अरे साहब नंबे तोपले मांगा कुंजर गटकी और फमले वेनु यो मांगा क्या कुंजे अरे मतलब पर एला बुडू बुडा थोंगा यो ओ मांगा पिंजे यो अच्छा बेटा अदर गटकी और फमले वेनु ஏயா பொம்பளால வேணான்றியே இந்த மாதிரி செஞ்சன பசங்களை கூப்பிட்டுட்டு அர்த்தா उनकी बुद्धि किदाया ஏயா अरे पसले कुटी போய் तोपले उठा कोलाई तूकी खिलाले मारகிறான் अरे किले यार की उठा कल्ले अच्छी मांगा एला खायम पड़ा சரி मार्केटले वेले पो माटे ಅದಕ್ಕೆ ಮಫನುಟಿ ಕಾಸ್ ಪೋರಾ ಏಪ್ಪಾ ಮಫನುಟಿ ಕಾಸ್ போது ಅದಕ್ಕೆ பொம்பளை புள்ள குட்டி வந்தா அந்த கிளையில ஒரு கால் இந்த கிளையில ஒரு கால் வச்சு மேல இருந்து மாங்காய் குஞ்சா தூக்கில விட்டு ஓ மாங்கா பிஞ்சையோ अच्छा நம்ம भाई ना बंधु கீழே பெருக்கினி மேலே அனாந்து பாக்குது யா பாய் की बेटा ஒரு பொம்பளை பிள்ளை மேல ஏத்தி மாங்கா தோப்புல மாங்கா மரத்துல இந்த கிளைக்கு ஒரு காலம் அந்த கிளைக்கு ஒரு மாலை வச்சு மேல மாங்காய் இருக்குதுன்னு வச்சுக்க अच्छा பாய் கீழ இருந்து மாங்காய் பெருக்கிட்டு மேல அண்ணாந்து பாக்குறேன் மேல இருந்தா கலர் டிவியே ஓடும் अरे शैतान ரெண்டு பக்கம் ரெண்டு காலை வச்சு பொம்பளை புள்ள வேலை செய்து சரி தப்பி தவறி கீழே வலிக்கினி உள்தா கையில புள்ளிக்கலாம் கையில புடிச்சுக்கல பாரு अच्छा बेटा அங்கி சொல்றாங்க யோ நம்மளுக்கு சிகப்பு கலர் பொம்பளை வேணும் சகுப்பலடா अच्छा கருப்பு கலர் கருப்பு சொல்லாத நம்மளுக்கு கால்ரா மேல வரும் உனக்கு கலரா வருதா अच्छा बेटा சிகப்பு கலர் கூட்டி வந்து பொம்பளைக்கு 50000 கூலி தரான் சரி உனக்கு 30000 கமிஷன் தரான் தப்பி தவறி கருப்பு கலர் கூட்டி வந்து பொம்பளைக்கு 2000 கூலி தரான் உனக்கு 20 ரூபாய் கமிஷன் தரான் புரியுதா ஏ भाई அது 20 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு என்னையா வர நம்மளுக்கு அது அரே நிமல் ஹோட்டல் மேல போய் நாய் சூத்தி அன்னைக்கு போயா நாய் தான் சூத்த கலவரத்துல அரே சைத்தான் ரவுண்டா உருண்டா வெள்ளை ஓ நாஷ்டாயோ அது சாப்பிட்டு போயா ஐயோ अच्छा சரி பாய் பாப்பா இருக்குது சூப்பரா இருக்குது अच्छा
பொம்பளை கூட்டி வா பொம்பளை வேலை செய்யறாங்கன்னு பாக்குறான் அவளை எப்படி வேலை செய்யறது பார்த்து நம்ம பணம் தரான். ஓ அப்புறம் தருங்க. சரி என் பாப்பா இருக்குது கட்டியா குட்டியா அழகாக டச்சுண்டு கப்புண்டு உப்புண்டு சூப்பரா இருக்குது. ஜல்தி புலாவ் கூப்பிட்டாரு. சரி இன்னொன்னு அரிய பொண்ணு சின்ன பொண்ணு இன்னும் வயசுக்குள்ள வரல. இன்னும் வயசுக்குள்ள வரலையா? அவளுக்கு வயசுக்கு வரலன்னு நிம்மலினாத்கி ஃபீல் பண்றான். என்ன பண்ற? அரே நம்ம தோப்புல வந்து 4 மரத்துல ஏறி ஏறி இறங்குனா ஏதோ ஒரு மரத்துல குச்சி வந்துடுறான். எப்படியே ஒண்ணு அவளை கூப்பிடணும். ஜல்தி பூச்சோ ஜல்தி பூச்சோ. அரே भाई इधर आओ. तुम्हें पास में रखा थोड़ा संदेह आता है. मुझे नहीं थोड़ा संदेह का. थोड़ा नहीं. मेरे इनको कुछ डाउट कर दूं. ये बढ़िया. निमल इतना मत मान दे वेले पाक दूं. ना वेले रुका. ना वेले आ. दे कुटी वेकरे वेले. யோ क्या वो? நீ தயா ஒரு மாங்கா பெருக்கத்துக்கு மாங்கா பிஞ்சை பொறுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வந்து हाजी அத தான் நான் கொண்டு வரேன்னு சொன்னேன். जल्दी बुलाओ. अरे भैया வாதலே போச்சுடா போடா நீ. अरे ஊட்டிக்கு போறேன். ஊட்டிக்கு போல கொடகானுக்கு போல. நான் ஆடுகுடாய்க்கு போறேன். भाई पिए पुड़ी. भाई भी नाता लिखबे. अरे नंबर बेका पुड़िया. ओ बेका. कौन बेकू तू शैतान लड़की का जल्दी आना का बोल रहा टाइम होता घर को जाना बेटा. जल्दी पूछो.
போறேன்னு சொல்லி எங்க போனா இந்த பூலாக்கள் நயா மண்ணா யாரே கூன் போற சொல்ற கான்செப்ட் கொடுத்தா கோபர விட்டான்ற அச்சா நே சமாசரா பொம்பளை குடி வர சொன்னாங்களே குடி வந்திருக்கீங்களா யோ ஓ உங்க புத்திக்குதா ஏம்பா இத நிக்குது பாரு யோ அரே சைத்தான் யா कहां है ஒண்ணு தானே கேட்ட अच्छा கொண்டு வந்துக்கிற மாதிரி அழகான பொண்ணே யோ எங்க இருக்கு தூ இங்க நிக்குது பாரு अच्छा बेटा हां अरे साहब निम्बल कितना नंबर भाई ना கேட்டா என்ன கேட்டா ஒண்ணு சிவப்பு கலர் கேட்டா இல்ல கருப்பு கலர் கேட்டா அடடா இன்னா இது கருப்பும் இல்ல சிவப்பும் இல்ல பொம்பளை புளூ கலர் லேக்கறா ஓ ப்ளூ கலர் தெரியுது உனக்கு ஆமா ஃபர்ஸ்ட் உனக்கு கண்ணு தெரியுதான்றா அரே நம்ம கண்ணு தெரியுதான்றா கண்ணு கொஞ்சம் சால வசரம் இல்ல பொட்டா வசரம் அது இல்லப்பா கண்ணு அடி மேல கொஞ்சம் மங்கள் தெர்றான் அதுல என்ன மங்கா தெரிறா மங்கா இதுல திர்றதிலே கண்ணாடியில மங்கள் தெர்றான் அப்படியா நம்ம பாய் தொச்சி பாக்குறான் தொச்சி பாரு अच्छा யோ ஹே ஐயா இந்த கண்ணாடியில என்னயா ஒண்ணுமே காணதுல அரே பையா இந்த கண்ணாடி வாங்குனே புதுசுல நம்ம ஈர போண்டா ஓட்டணும் ரெண்டு காஞ்சி போண்டா ஓடுறது அரே சைதான் இந்த காலை தூக்கி மேல வச்சு கையில புச்சி முறுக்குனா புட்டி 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 நீ புறாமா யோ அது ஹீரோ வண்டாயா அச்சா இது வதிக்குது அது ஓட்டனா முருகா மரத்துல 3 வாட்டி ஓட்டா சரி வேப்ப மரத்துல 4 வாட்டி ஓட்டா அடடா லாரியில 7 வாட்டி ஓட்டா ये बाइक கொண்டாவலையா நம்ம ஒண்ணுமாலே வண்டி வண்டி போச்சு அனில இருந்து பாய் கண்ணாடி கல்திச்சு இப்போ துசு விடுறதுல ஆக்சிடென்ட் ஆகுது பெர்ஃபெக்ட் ஓகே ஐ அம் சப்ரட் ஸ்பீக்கிங் யூ கேன் கோ யோ அப்படினா நான் தனியா பேசுறேன் நீ பே யோ யோ நீ ஒரு பொண்ணால கூட்டிட்டு வந்தா எவ்வளவு கொடுக்குறேன்னு சம்பளம் 30000 யோ பாய் ஏமங்க அரே அரே கரோ யோ चुप रहो நம்பர் பாய் ஏமாந்தா நம்ம கேப் கூட்டிட்டு போயிருவீங்க எப்படி பொம்பளை குட்டி வந்து முன்னால நிக்க வச்சிட்டு நிமல் பாத்தி நம்ம கையில பணம் வாங்கி நீ போனா இந்த பொம்பளை வந்து நம்ம தோப்புல வேலை செய்து நம்மளுக்கு எப்படி தெரியும் அதுக்கு பாய் என்ன பண்றா இந்த பொம்பளை குட்டி போய் நம்ம தோப்புல விட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 2 வாட்டிக்கு 3 வாட்டி பாய் வேலை பண்ணி பாக்குது ஓசன 4-5 வாட்டி கூட பண்ணுங்களா அரே சைத்தான் நம்ம தோப்புல மாங்கா பிஞ்சா இருக்க வச்சு பாக்குது ஓஹோ பொம்பளை நல்லா வேலை செஞ்சா உனக்கு கம்சன் தரான் இல்ல உனக்கு உதவி தரான் நான் ஆட்டோட இருப்ப ஒளிச்சுக்கோனே உள்ள குச்சி கூட வதிப்பான் பையோ चलो चलो ये பாத்துக்க பை டாப்ரு பாப்பா நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பாய் வந்திருக்காரு நான் அது ஆய் வந்திருக்காரா யாரவா அதுக்கு மேல இருக்குது யார் மாமா பாய் வந்திருக்காரு பாயா நான் கூட ஆயோன்னு நினைச்சேன் அதல்ல நிறைய தோப்பு எடுத்திருக்காரு நம்மளுக்கு பணம் கொஞ்சம் வசதி கம்மி இல்லவா அதனால சம்பளம் கூட ஏத்தி தராரா ஆமா அது பெண்கள் அதாவது மாங்காய் அறுக்கிறதுக்கு ஆள் இருக்குதா அது பெருப்பதுக்கு ஆள் வேணுமா அதுக்கு ஒரு ஆள் வேணும் பொம்பளை ஆள் சொல்லி வந்திருக்காரு அதாவது ஒரு பாய கண்டா ஒரு வந்தன வழிபடி செய்தா சம்பளம் ஏத்தி தருவாரு அப்படியா என்னுடைய பணிவு அத பார்த்துதான் சம்பளம் ஏத்தி தருவாரு சரி பாயி நீ பாப்பா உஷார் ஆகட்டும் மாமா ஹாய் 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 பாய் ஹாய் 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 வந்து நக்குபா அரே சாப் பொம்பளை குட்டி வந்திருக்கிறா பாரு சைத்தான் அரே பேட்டா நம்ம பாய் நம்ம தோப்புல 1000 பேர் வச்சு வேலை செய்யும் நம்மள பார்த்தா வணக்கம் இப்படி சொல்லுது இல்ல இப்படி சொல்லுது இந்த பொம்பளை ஒரு நாளைக்கு வேலைக்கு ஒன்னுக்கும் பாய் சொல்றான் நம்ம பாப்பா அப்படியே சொல்லிருக்கறியோ கேட்டு பாரு பாப்பா பாய்க்கு எப்படி வணக்க வச்ச பாய் ரொம்ப கோவிக்கிறாரே மாமா நான் வணக்க வச்சத நீ பார்க்கலையா பார்க்கலையே சரி நீ என் கூட சேர்ந்து நில்லு ஓ பாய்க்கு வணக்க வைக்கிறது நான் பார்க்கல சேர்ந்து நில்லு என்ன இல்ல பாய் கூட போய் சேர்ந்து நில்லு அங்க சேர்ந்து நில்லு நீ வணக்க வைக்கிற मेरा बस करो ओहो तू भी करो बाय बाय हाय हाय दाबरू बाय बाय हाय हाय दाबरू मामा ओए ரெண்டு பேரும் வந்து நோக்கு अरे भैया अरे साहब तमिलनाडुல முதல்ல பணம் கொடுத்து நக்கற பையன வர்க்கறாயா இந்த வேலை ரொம்ப புதுசா இருக்குது நிமல் முன்னாலே நக்குது பாய் வந்து பின்னாலே நக்குது
என்ன பண்ற ரெண்டு பக்கம் நீ நெக்கிக்கிறேன் अच्छा बेटा चलो चलो பாய் பாய் வணக்கம் 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 नमस्ते நீங்க தான் என்ன வேலைக்கு கூப்பிட்ட பாயா नंबर दा பாய் எனக்கு என்ன வேலை कुंजर कर दी मां நான் மாட்டேன் பாய் கொஞ்சம் தோல் தோலுங்க बेटी अरे नंबर कुंजर निंबल कर दिले नंबर के 5 वयसले नंबर जमात रे सुनकर निकाल होगा அப்படினா कुंजी खयाना पटांगोमा அதனால நம்ம குஞ்சே நிம்மல கட்டவில்லை பாக்கறேன் காமிக்கறியா நம்ம தோப்புல மாங்கா பிஞ்சர் கிருதிமா மாங்கா பிஞ்சா अच्छा பாய் பாய் தோப்புக்கு செல்ல அதாவது தோப்புக்கு வேலை கழிச்சிட்டு போறீங்க ரெண்டு பேரும் தான போறோம் கூட யாராவது வராங்களா नहीं नहीं ரெண்டு பேரும் अच्छा சரி பாய் வீட்டு வேலை செஞ்சாலும் சரி எங்கேயாவது போய் தோப்புல வேலை செஞ்சாலும் சரி கூலி வேலைக்கு போனாலும் சரி நான் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யறது பழக்கம் ஆஹா உங்களுக்கு பாட்டு அதனால உங்களுக்கு பாட தெரியுமா अच्छा अच्छा தெரியும்ல பாடுங்க பார்க்கலாம் எங்க பாச்சலே பாட்டுமா உங்க பாச்சாலே பாடுங்க चोली के पीछे क्या है चोली के पीछे चुंगरी के नीचे क्या है चुंगरी के नीचे चोली के दिल है मारा चुंगरी के दिल है मेरा मेरा दिल आया तुम्हें आया है தனியா அழைச்சிட்டு போயிட்டு தோப்புல ஒண்டி இருக்கிறதுனால கொச்சு குக்கறதுக்கு தானே எனக்கு கூப்பிடுறீங்க அரே மா அது பாட்டுல குக்கு குக்கு சொல்லுது பாய் எனக்கு இந்த பாட்டு சுத்தமா பிடிக்கல அதுல அது வராதுமா என்ன நீ சொன்னது பிடிக்கல அது பிடிக்கல சரி கண்ணாவில பாட்டு அதுல பாடுங்க ரே கம்பே கவுரே நில்சு பிட்டுதிரே அவனூர் கடி நம்தே எத்து மருந்து பிட்டுதிரே அண்ணா சமாரிக்கு சிந்து புர்புர் எத்தாரே சைக்கிள் லாரி பஸ்கள் எல்லாம் மைமேல் பட்டாரே நிம்மைமேல் பட்டாரே பாய் இது சுத்தமா மோசம் பி கனடா அதுல பாடுங்க ಒಂದು ತಿಂಗಳು ಬೊಮ್ಮಕ್ಕೆ ನೆಲ್ಲೆ ಉಳ್ಳಾಕ ಉಚಿತ ಮಲ್ಲಾಕ ಮಾಲಿಕ ಸುವನ ತೊಟ್ಲ ಮತ್ತೂಗೆ ಅಮಾಡಿ ಮೇಳ ಮಾಲಿಗೆ ಓ ದೂರಿ ಕಂದ ಮಗನೇ ಒಂದಳ ಕೊಪ್ಪಿ ಯಾವ அதிலே அது பாட்டு நேரத்துக்கு சுட்மல்ல கைவிடும் சுச்சி எங்க இருக்குது எங்கே மாத்தி வச்சிட்டாங்க பாய் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல தெலுங்கு அதுல பாடுங்க బంగారు గూడు పెట్ట వచ్చనండి ఏ పప్ప ఏ పప్ప ఏ పాప ಅದು ಪಾಟು ಅಪ್ಲೇ போய் டவுன்ல வருது இல்ல என்ன சப்பரத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு தான் பார்த்தேன் பாய் இது சுத்தமா பிடிக்கல அது பிடிக்கல இந்த பாட்டு இது வரைக்கும் பாடின பாரு அச்சா ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல இங்கிலீஷ் பாட்டு I want to smile. Oh. This one slutty. What is the word? सैतान नंबर की जमात ले अब्बा पूरी कोई अब्दुल कादिर को फेर बचना क्या अरुदा क्यों बोल रहा நான் ரபடா பாட்டு பாடுறேன் अरे अरु ஒருத்தர் தூக்கி போற மேல பாட்டு பாடுவா अरे நம்ம அந்த பாட்டுல சவுண்ட் குக்கர் வச்சிட்டா நான் சவுண்ட் குக்கர் வச்சறேன் பாய் இப்படியெல்லாம் பாட்டு பாடணும்னா अच्छा அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பிடிக்க எடுப்பாங்க அதனால தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்ல தான் கத்துக்கணும் அதனால தமிழ் பாட்டியே தானே இருக்கா ஓ தமிழ் பாட்டு நீ இருக்கு பாடுங்க பார்க்கலாம் अच्छा இதுலயே பாட்டுமா எதுலங்க இந்த புண்ணு விளையிற பூமியில சரி அதுல தான் பாடுங்க பொண்ணு விளையிற பூமியடா நம்ம பொறுப்பாக விவசாயம் கவனிச்சு செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் தேடி வந்து கூடுமடா சொல்லமா மணப்பரமாடு கட்டி மாமியாருக்கு தாலி கட்டி கொழுந்தியால இழுத்து போடு செல்ல கண்ணு நான் கோயமுத்தூர் போய் வர சின்ன கண்ணு
ஏ பாய் எதுக்கு குழந்தையால இழுத்து போடணும் பாட்டா பாய் இந்த பாட்டு பாடாதீங்க அதுக்கு முன்னாடி அதுல மறுபடியும் ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த புடிங்கி ரோட்ல நடு செல்ல கண்ணு அது நாசமா போனா நம்மளுக்கு என்ன நோட கண்ணு. ஏன் பாய் நாத்த பிடிங்கி ரோட்ல நட்டா அது வெள்ளாம விளையுமா? உங்களுக்கு புத்தி இல்ல. சேத்துல வைக்கிற நாத்த பிடிங்கி மேட்ல வைக்கிறீங்க, மேட்ல வைக்கிற நாத்த மறுபடியும் சேத்துல வைக்கிறீங்க. அடி உரம் மேல் உரம் போட்டு நீங்க அது நோவு வந்து நெல்லு வரத்துல எல்லாம் குட்டியா குட்டியா போயிடுது. நான் சொன்ன மாதிரி நாத்த பிடிங்கி ரோட்ல நட்டு வச்சு பாரு. லாரி பஸ் 4 வாட்டி போய் வந்துச்சுன்னா 6 மாசத்துல 50 மூட்டை நெல்லு புழுக்கோட்டி வரும். அது மட்டும் தானா? அப்புறம் அது இந்த வெளியில நெல்ல என்ன பண்ணணும்? பொதிகை ஏத்தி வண்டியில புள்ளத்தான் பொதிகை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணி சின்ன கண்ணு போலீஸ் பிடிக்க வந்தா விட்டுட்டு ஓடி சின்ன கண்ணு. ஆம்பளைங்களை வச்சு அதாவது விலை காமிச்சா வாங்க மாட்டாங்களா? இல்ல இப்ப எல்லாம் எங்க வச்சாலும் அவங்களே வச்சாதான் வேற பொறுப்பா போதும். அப்புறம் அந்த பணத்தை நான் என்ன பண்றேன் தெரியுமா? அதெல்லாம் சேஃப்டி பண்ணி வைக்கிறோம். எங்க? பங்க்ல. எந்த பேங்க்ல? பங்க்ல இல்ல, பேங்க்ல. பேங்க்ல சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க போடுற பேங்க்ல எல்லாம் 1000 ரூபாய் போட்டா மாசம் 100 ரூபாய் தருவான். ஆனா நாங்க போடுற பேங்க்ல வட்டியும் வராது முதலும் வராது. அது அவ்வளவு ஃபேமஸ் பேங்க். அப்படியே அந்த பேங்க் என்ன பேங்க்? சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா. நாம சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா. பூஜா கையில கொடுத்து போடு செலக்கண்ணு. அவ 6 நாளால காலி ஆக்கிடுவா சின்ன கண்ணு. நாங்க 3 பேரும் அதுலதான் போட்டு வைக்கணும். யாரு? நானும் மட்வால் காரே பொருள் காரே. நம்ம ரத்தி நம்மளோட கொலல கட்டணும் அதிகம். நீங்க கூட்டி அதிலே போடுங்க. ஏன் பாய் அது கட்டின மனைவி கூட குத்தா என்ன ஆகும்? உனக்கு புதிக்குதாமா? ஏன் பில்புச்ச மோரில வந்து சுடுக்க வச்சு மாதிரிக்குது. யாருக்கு வைஃப் மூஞ்சா? பின்ன அவளுக்கு பாத்திமான்னு பேர் வச்சுக்கிறாங்க. பார்த்தவங்க எல்லாம் காரி துப்புறாங்க. அப்புறம் சரி பாய் அதனால அவனே புடிச்சுதான் நான் இவளே புடிச்சேன். யார மதலகரனாவா? சரி பாய் நம்ம பேசக்கூடிய வார்த்தை வீணான வார்த்தைகள் போகட்டும். அதாவது கலை ஒன்று இருந்தால் நகைச்சுவை இருக்க வேண்டும். சுவையிலே மிகுந்த சுவை நகைச்சுவை. அதே சுவை. ஆமா. எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த நகைச்சுவையாகப்பட்டது பார்த்தால் கொஞ்சமாவது சிரிப்பு வரும். ஆமா. அப்படி இருந்தாலும் நம்ம செய்த இதுவரைக்கும் செய்ததெல்லாம் நகைச்சுவை இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் இது ஒரு புறமாக தள்ளிவிட்டு இந்த சபை நாடி வந்திருக்கிறேன். தாங்கள் வரக்கூடிய நேரத்தில் என்ன சபை? இது மக்கள் சபை, மாப்பூங்கா சபை. மக்கள் சபை, மலர்பூங்கா சபை, தெல்லியிலே கூடிய கனக சபைக்கு ஒப்பான சபை இந்த ராஜ்ய சபை எதற்காக கூடியிருக்குது? அம்மாளாகி விளங்கப்பட்ட முனியம்மாள் அவர்கள் இறந்த 24ஆம் முத்துமாசம் இறைவனுக்கு ஏகவாக இருக்கிறார்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்படியாக அவருடைய பேரப்பிள்ளைகள், அவருடைய மகள், மருமகன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இரவு கூத்து சொல்லி வச்சிருக்காங்க. அப்படியா? இந்த அம்மனுக்காக இரவு கூத்து என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து நாடகத்தை வச்சிருக்காங்க. ஆமா. இந்த தெருக்கூத்து நாடகத்தில் அமர்ந்திருக்கின்ற சபையாகப்பட்டது மாபெரும் மக்கள் சபை. இந்த சபையிலே யார் யார் அமர்ந்திருக்காங்க? மாதா, பிதா, இங்கே குரு, ஆலயத்திலே தெய்வம். இப்படி 4 வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கின்ற சபையாகப்பட்டது தெய்வீக திருச்சபை. இந்த சபையிலே அரியென்றும் சொல்லும் தெரியாமல் ஆசையில் கூத்தாட நான் தொடங்கி விட்டேன். எதை நான் ஆடுவேன், எதை நான் பாடுவேன், இறைவனே உனக்கு தர்மம் தானோ? நான் ஆடவும் பாடவும் அழகு தமிழ் பேசவும் என்னை ஆட வைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பத்தினியம்மா நாடக சபாவுக்கு கோடான கோடி நமஸ்காரம். நமஸ்காரம். 2வது வணக்கம் என் தாயை போல வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த கலைமேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பெரியோர்களுக்கும் 2வது வணக்கம். 3வது வணக்கம் என் கூட பேச வந்திருக்குல்ல இந்த கோணம் மூஞ்சனுக்கு 3வது வணக்கம்.
அப்படி வந்தன பல விதமாக சொல்லி அம்மன் வந்திய சபையை நாடி நான் யார்? ஒரு நாட்டுக்கு ராணியா, ஒரு நாட்டுக்கு தாதி பின்னா, ஒரு நாட்டுக்கு இளவரசியா, எனக்கு கல்யாணம் ஆச்சியா ஆகலையா, இதெல்லாம் கேட்டியாடா? விளக்கென்ன நீ விளக்கனா என்ன, விளக்காத போனா எனக்கு என்ன? விளக்கமா கேட்டியா? ஓ விளக்கமா? நான் கேப்பேன். முந்தா நேரத்து பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தது நினைச்சதுல இருந்து யாரையும் நான் எதுவுமே கேட்கறது இல்லை. என்னடா நடந்துச்சு? பண்ணகரையில ஆட்டம் பேசிட்டேன். சேலத்துல 2 பேரு அப்ளிகேஷன் கொடுக்க போய்க்கிறாங்க. எதுக்கு? அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது. நீ நேரா போய் அங்கே ஆபீஸ்லயே புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு மதால்காரன். யாரு? நம்ம காளியண்ணா? ஆமா. சரி இவங்கள பாக்குறதுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு சரி ஊத்தங்கரையில பஸ் ஏறினா சேலத்துக்கு நேரா போலான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான், அது கணேசன் பஸ்ன்னு அரூர்ல இறக்கி விட்டான். கடைசி பஸ் கணேசன் பஸ். ஓ இங்க இருந்து அங்க எது போய் திருப்பத்தூர்ல இருந்து அரூர் வரைக்கும், அரூர்ல இருந்து அந்த மாத்தி போயிடணும் அப்படின்ட்டான். சரி இறங்குனா அடுத்த பஸ் எவ்வளவு நேரத்துக்கு வாட்சி வேண்டல, டைம் எவ்வளவுன்னு தெரியல. சரி யாருன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா 12:30 மணிக்கு வரும்னு ஒரு பெரியவர் சொல்லிட்டு போயிட்டார். சரி நானும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து பாக்குறேன். எங்க? அரூர் பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு வாட்சில டைம் பாக்குறதுக்கு. அந்த நேரம் பார்த்து முன்னாட்ட ஒரு அழகா ஒரு பொண்ணு சுடிதார் போட்டுக்கின்னு, ஆமா கூலிங் கிளாஸ் மாட்டிக்கின்னு, சைடுல ஹேண்ட் பேக் போட்டுன்னு அப்படி லெஃப்ட் ரைட்னு வந்தான். நான் ஒண்ணுமே கேட்கல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீன்னு. சரி அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்னடா பண்ணா? பாட்டா குஷின் செப்பல்னு கழட்டி கையில காட்டி போயிட்டேன்ட்டான். அதுல இருந்து நான் எந்த பொம்மை நாட்டி எதுவும் கேட்கறதே இல்ல. அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன, இல்ல உங்க வீட்டுல காரியம் நடந்தா எனக்கு என்ன, உங்க வீட்டுக்காரர் இல்லாத போனா என்ன, நீ மதாலக்காரன் கூட்டின்னு வந்தா எனக்கு என்ன? அதுக்கு ஒரு கதை வச்சுட்டு இருக்கேன். அவன் என்ன மாதிரி நல்லவளா இருப்பாட்டு, ரொம்ப நல்ல. அப்படி இருந்தாலும் என்னோட விளக்கத்தை சொல்கிறேன், செவி கொடுத்து நன்றாக கேட்க வேண்டும்.